இல்ல டெல்லிய பொறுத்தவரைக்கும் ஆம் ஆத்மி முதல்ல இருந்தே ஆட்டோ ஓட்டுநர்களை வந்து மிகப்பெரிய அளவுல தங்களோட டார்கெட் ஆடியன்ஸா ஆம் ஆத்மி வந்து வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஆட்டோ ஓட்டுநர்ஸ் இருக்காங்களா அங்க? இல்ல ஆட்டோ ஓட்டுநர்ஸ் இருக்காங்க. ம். பெரிய அளவுல அங்க டெல்லிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம சென்னை போன்ற மாநகரம் மாதிரிலாம் பஸ்ஸஸ்லாம் வந்து அவ்வளோ எல்லா ஏரியாஸையும் கனெக்ட் பண்ணாது. அங்க மெட்ரோக்கு அடுத்து பெருமளவுல மக்கள் உபயோகிப்பது வந்து ஆட்டோ தான். ஆனா அங்க வித்தியாசம் என்னன்னா, நம்ம மெட்ராஸ் மாரிலாம் அங்க மீட்டர் போட்டு ஓட்டுவாங்க ஆட்டோக்காரங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏறி உட்காந்த உடனே மீட்டர் போடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு ரூ. 10 கேட்பாங்க. அதுக்கு மேலலாம் அங்க மீட்டர் போட்டு தான் ஓட்டுவாங்க. அதுல ஓரளவுக்கு நியாயமா, நேர்மையா இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்க பொறுத்தவரைக்கும். பட் அங்க வந்து ட்ரெடிஷ்னலாவே ஆம் ஆத்மி ஆரம்பிக்கப்பட்ட 2013 இருந்தே ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து மீட்டருக்கு அவங்களுக்கான அந்த மீட்டர் தேவைகள் வந்து அதாவது அந்த ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுலருந்து எல்லாமே ஆம் ஆத்மி கட்சி வந்து அவங்க அந்த அரசாங்கம் பண்ணி குடுத்துருக்கிறதுனால, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸா ஆம் ஆத்மியோட இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங் பேஸ இன்னும் ஃபர்தர் சிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த அ வாக்குறுதிகள்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குடுத்திருக்கிறார்.